Hello students, welcome to School List. இன்னைக்கு நம்ம 6th standard mathsல unit 1 பார்க்க போறோம். term 2 unit 1 exercise 1.2ல உள்ள sums பார்க்கலாம். First fill in the blanks கேட்டிருக்காங்க. The HCF of 45 and 75 is HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டே வருவோம். பிரைம் நம்பர்ஸ் வந்து 2, 3, 5, 7 அப்படின்னு பிரைம் நம்பர்ஸ் போகும்ல. ஸோ அந்த பிரைம் நம்பர்ஸால் டிவைட் பண்ணிட்டே வரணும். இப்போ 45 வந்து ஃபஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணுவோம், 9 கிடைக்கும். அடுத்தது 9 வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் 3 3s are 9 தானே. ஸோ 9 டிவைட் ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே பாருங்கன்னா 75 வந்து 5 டைம்ஸால் டிவைட் பண்ணால் 15 times 5 75. திருப்பியும் அதை நான் இன்னும் 5ஆல் டிவைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 5 3s are 15. இந்த 3யை நம்ம திருப்பி டிவைட் பண்ணால் 1 கிடச்சிரும். ஸோ 1 வர்ற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிகிட்டே வர்றோம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 45. ஸோ அதை நான் எழுதிடுவேன். 5 3 3ன்னு இங்கே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 45 எழுதிடுவேன். அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 75 வந்து 5 5 3 ஃபேக்டர்ஸ் எழுதிட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது என்னென்ன நம்பர்ஸ்னால் எடுத்து எழுதணும். ஸோ 5 வந்து இங்கேயும் ஒரு 5 இருக்குது, இங்கேயும் ஒரு 5 இருக்குது. ஸோ நான் அதனால் ஒரு தடவை அதை எழுதிக்குவேன். 3 வந்து இங்கேயும் ஒரு தடவை இருக்குது, இங்கேயும் ஒரு தடவை இருக்குது. ஸோ 3யை ஒரு தடவை எழுதிக்குவேன். ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் எது காமனாக இருக்கோ அதை ஒரு தடவை எழுதணும். 5 இங்கே வந்து ஒரு தடவை காமனாக இருக்குது, அதே மாதிரி 3 ஒரு தடவை காமனாக இருக்குது. ஸோ நம்ம அதை மட்டும் சர்க்கிள் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். ஸோ 5 times 3 வந்து 15. ஸோ ஆன்சர் வந்து 15. இதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அடுத்தது the HCF of 2 successive even numbers என்னன்னு கேட்குறாங்க. ஈவன் நம்பர்ஸ் 2 ஈவன் நம்பர் ஏதாவது எடுத்துக்கோங்க. 6யும் 8யும் எடுத்துகிட்டு நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். 6ஐ வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும். திருப்பியும் 3யை வந்து 3ஆல் டிவைட் பண்ணி 1 வர்ற வரைக்கும் பண்ணோன்னா 1. ஸோ 3 times 1 வந்து 3 தானே. அடுத்தது இதே மாதிரி 8ஐ வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணால் 4 2s are 8. அடுத்தது 2 2s are 4. திருப்பியும் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 வர வரைக்கும்னா இந்த மாதிரி. ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து அந்த என்னென்னலாம் டிவைட் பண்ணுறோமோ அதெல்லாம் எழுதணும். 2 times 3 6க்கு வந்து 2 times 3 நீங்கள் டிவைட் பண்ணனால கிடச்சிச்சில அதை எழுதிடுவீங்க. 8க்கு வந்து இங்கே என்னெல்லாம் டிவைட் பண்ணி எழுதிருக்குமோ அதெல்லாம் இங்கே எழுதிடுவோம். இப்போ இதில் காமனாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ the HCF of 6 and 8 is 2. If LCM of 3 and 9 is 9, then their HCF is என்னன்னு கேட்குறாங்க. HCF of 3 and 9 வந்து என்னது? இது ஃபேக்டர்ஸ் நான் எழுதியிருக்கேன். 1 times 3 தான் 3. 9ஐ வந்து எப்படி பிரித்து எழுதலாம்? 1 into 3 into 3ன்னு. ஸோ இதில் காமனாக இருக்கிறது 3 மட்டும்தான். ஸோ HCF வந்து 3. இல்லை இதை வந்து இன்னும் நம்ம அந்த ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூல் படி பண்ணுறதுனா ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு HCF and LCM. Product of numbers is equal to HCF into LCM னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அது மாதிரி கூட பண்ணலாம். இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3யும் 9ம் தான் நம்பரு. 3யும் 9ஓட LCM வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தாலே தெரியுது HCF வந்து 3ன்னு. ஓகேங்களா? HCF 3ன்னு. ஏன்னா அந்த 9ம் அடி வாங்கிறோம். HCF is equal to 3ன்னு நம்ம இப்படி கூட கண்டுபிடிக்கலாம். அடுத்த சம் பார்க்கலாம். the LCM of 26 39 and 52 is அப்படின்னு கேட்குறாங்க. LCM கண்டுபிடிக்கணும்னால எல்லா நம்பரையும் எழுதி ஒரு பெரிய L மாதிரி போட்டு டிவைட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ப்ரைம் நம்பர்ஸில் அதாவது 2 3 5 7 இப்படின்னு ஆரம்பிங்க. இதை வச்சு டிவைட் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2ஆல் எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணால் 13 times 2 26. 39 வந்து போகாது, 2ஆல் போகாது. 39 ஈவன் கிடையாதுல, போகாத நம்பரை அப்படியே எழுதிடுவீங்க. 52 வந்து 2ஆல் போகும். ஸோ 26 அப்படின்னு எழுதிடுவீங்க. அடுத்தது திருப்பியும் நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 13 போகாத நம்பரை அப்படியே எழுதிடணும். இங்கேயும் டிவைட் ஆகாத நம்பரை அப்படியே எழுதிட்டு 26 வந்து 2ஆல் போகும். ஸோ 13 எழுதிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் 13ஆல் வகுப்படும். ஸோ 13ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 13ஆல் டிவைட் பண்ணும்போது 1 times போகும். அடுத்தது 39ன்றது 3 times போகும். 13 into 3 தானே 39. அதே மாதிரி 13 வந்து 1 times போகும். ஸோ இதெல்லாம் எழுதிட்டு 1 வர வரைக்கும், கடைசி ரிமைண்டர் 1 வர வரைக்கும் நம்ம வந்து டிவைட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 இன்னும் இருக்குது. ஸோ அதுக்காக 3ஆல் ஒருக்கா டிவைட் பண்ணுன்னா எனக்கு ஆன்சர் வந்து எல்லாமே 1 1 1 ஆயிரும். இப்போ வந்து என்ன ஆகும்னா இதுதான் வந்து நம்ம எல்லாத்தையும் இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுனா வில் கெட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட் காமன் மல்டிபிள்ன்றது இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்னென்னு கிடச்சிரும். ஸோ 2 into 2 into 13 into 3. நான் இதை எப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னா 2 into 2னா
4 4 into 3 12 அப்புறம் 12 into 13 12 into 13 நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ண தெரியும்ல 3 2s are 6 1 times 3 3 இந்த சைடு 2 times 1 1 1 times 1 1 ஸோ இப்படி பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணணும் 6 3 plus 2 5 1 so 156 is the answer. Next sum பார்க்கலாம். The least number that should be added to 57 so that the sum is exactly divisible by 2 3 4 and 5 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு நம்பர் இருக்கா அந்த நம்பர் வந்து இந்த எல்லா நம்பராலையும் வகுப்படணும் 2ஆல் வகுப்படணும் 3ஆல் வகுப்படணும் 4ஆல் வகுப்படணும் 5ஆல் வகுப்படணும் அப்படி என்ன நம்பர் இருக்கும் இதோட லீஸ்ட் காமன் மல்டிபிள் இதோட லீஸ்ட் காமன் மல்டிபிளை கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பர் என்னன்னு நம்ம முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த சம்மை திருப்பி படிக்கலாம் முதல்ல லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கலாம் இதோட லீஸ்ட் காமன் மல்டிபிள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறோம் திருப்பியும் 2ஆல் டிவைட் பண்ணனா 1 3 2 5ன்றது 1 3 1 5 ஆயிரும் அடுத்தது 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 1 1 1 5ன்னு இருக்கும் ஸோ 5ஆல் திருப்பி டிவைட் பண்ணி 1 1 1ன்னு கொண்டு வந்துடணும் இப்போ கொண்டு வந்துட்டு எல்சிஎம் வந்து இங்கே இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணோன்னா எல்சிஎம் கிடைக்கும் அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்குது இப்போ நம்மளுக்கு 60ன்ற நம்பர் வந்து இந்த 2ஆல் டிவைட் ஆகும் 3ஆல் டிவைட் ஆகும் 4ஆல் 5ஆல் இது எல்லா நம்பராலையும் 60ன்ற நம்பர் ஈஸியாக டிவைட் ஆயிரும் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் the least number that should be added to 57 so that the sum is exactly divisible by 2 3 4 and 5 அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த 57ஓட நம்ம என்ன நம்பரை ஆட் பண்ணோன்னா 60 கிடைக்கும் 57 + 3 போட்டால் தானே 60 கிடைக்கும் ஸோ ஆன்சர் வந்து 3 தான் ஸோ 57ஓட 3 ஆட் பண்ணால் தான் 60 கிடைக்கும் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸில் the number 57 and 69 are co-primes ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க கோப்ரைம்ஸ்னால் என்னென்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெஃபினேஷன் கோப்ரைம்னா என்னென்னா டூ நம்பர்ஸ் ஹேவிங் ஒன் as their only common factor are said to be co-prime or relatively prime ஸோ இதுதான் வந்து கோப்ரைம்க்கான அர்த்தம் டூ நம்பர்ஸ் ஹேவிங் ஒன் as their common factor ஸோ 57க்கும் 69க்கும் வேறு ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பார்க்கலாம் ஸோ 57க்கும் 69க்கும் ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பார்க்கலாம் 57ம் 69ம் ஏதாவது டிவிசிபிள் ஆகும்னு திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவிசிபிள் ஆகும் எப்படி 3ஆல் டிவிசிபிள் ஆகும்னு கண்டுபிடிச்சோன்னா நம்ம வந்து கொடுத்துருக்க நம்பரை ஆட் பண்ணி பார்க்கணும் 5 + 7னா என்னது 12 இந்த 12 திருப்பியும் ஆட் பண்ணி பார்த்தா 1 + 2 3 இது வந்து divisibility for 3 ஓகேங்களா 3ஆல் டிவைட் ஆதான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த நம்பரை வந்து ஆட் பண்ணி பார்க்குறோம் ஆட் பண்ணி வர்ற சம்மை திருப்பி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி பார்க்குறோம் ஆட் பண்ணால் 3ன்னு கிடைக்குது ஸோ 3ன்னு கிடைச்சா தட் நம்பர் இந்த நம்பர் வந்து divisible by 3 தானே 3ன்றது இஸ் divisible by 3 ஸோ அதனால் இட் இஸ் divisible by 3 divisibility ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு ஸோ 57 வந்து 3ஆல் போகுது 69 பார்த்தாலும் 3ஆல் போகும் அப்போ வந்து இது கோப்ரைம் கிடையாது இதுக்கு வந்து 3ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது ஸோ திஸ் இஸ் நாட் அ prime number 1ன்னு ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் இருந்தால் தான் கோப்ரைம் ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ் அடுத்தது the HCF of 17 and 18 is 1 ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க ட்ரூ பக்கத்தில் உள்ள நம்பருக்கு வந்து 1 தான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருக்கும் இதே சம் தான் அடுத்ததுலேயும் நீங்கள் பார்க்கணும் the LCM of two successive numbers is a product of the numbers ஸோ டூ சக்ஸசிவ் நம்பர்ஸ்னால் அடுத்தடுத்து உள்ள நம்பர் இப்போ இங்கே என்ன பார்த்தோம் HCF of 17 and 18ன்றது சக்ஸசிவ் நம்பர் வந்து 1 HCF of successive number is 1 அதே மாதிரி LCM வந்து இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர்ஸான்னு கேட்குறாங்க ஆமாம் ஏன்னா நம்மளுக்கு இந்த ரூல் தெரியும்ல ப்ராடக்ட் ஆஃப் LCM and HCF இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஸோ இப்போ HCFன்றது 1ன்னு ஆயிடுச்சு LCM into 1 is equal to product of two numbers ஸோ LCM வந்து product of two numbers ஆன்சர் ட்ரூ புரிஞ்சிச்சுங்களா HCF of successive number வந்து 1 அதனால் இங்கே HCF of 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் அப்போ LCM is equal to product of the two numbers கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அடுத்த சம் பார்க்கலாம் the LCM of two coprimes is the sum of the numbers ஆன்னு கேட்குறாங்க இது ஃபால்ஸு sum of the நம்பராலாம் இருக்காது அடுத்தது the HCF of two numbers is always a factor of their LCM இது ட்ரூ ஏன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியும்ல LCM into HCF is equal to product of two numbers அப்போ HCFன்றது என்னது இதோட ஃபேக்டர்னா இதால் டிவைட் ஆகும்ல இந்த டிவைட் ஆகிறது தான் ஃபேக்டர்னு சொல்லுவோம் ஸோ இங்கே பாருங்கள் டிவைட் பண்ண முடியும்ல LCM வச்சு டிவைட் பண்ண முடியும் ஸோ அதனால் இட் இஸ் ட்ரூ
அடுத்தது find the HCF of each set of numbers using prime factorization method. நீங்கள் வந்து ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் இல்லாட்டினா அந்த டிவிஷன் மெத்தட் பண்ணலாம். நான் டிவிஷன் மெத்தடில் பண்ணியிருக்கேன் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்றும் இல்லை, 18 போட்டு நம்ம வந்து டிவிஷன் வந்து எப்பவும் இப்படி பண்ணி பழகிருப்போம். இனிமேல் இந்த ஹெச்சிஎஃப் எல்சிஎம் சம்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி டிவைட் பண்ணி பழகணும். எல் மாதிரி ஷேப் போட்டு டிவைட் பண்ணணும். ஸோ 18ன்றதை நான் வந்து எப்பவும் 2 ப்ரைம் நம்பர்ஸ்னால் 2, 3, 5, 7 இப்படி இதுலேருந்து டிவைட் பண்ணி பழகுங்க. 18 வந்து ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் 9 கிடைக்குது. திருப்பி 9 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது, அதனால 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3ஆல் டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும். அடுத்தது 3ஆல் டிவைட் பண்ணி 1 வர்ற வரைக்கும் இந்த சம்மை பண்ணணும். ஸோ இது பண்ணியாச்சு. அதே மாதிரி 24க்கும் பண்ணுங்கள். 24க்கும் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து எழுதணும். ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டு எது காமனாக இருக்குது, இப்போ 2 வந்து இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது, ஸோ 2ன்னு ஒர்க்காக எழுதிடுவேன். அடுத்தது வேறு என்ன காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது, ஸோ அதையும் நான் ஒர்க்காக எடுத்து எழுதிடுவேன். ஸோ 2 × 3 = 6. இதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 51ம் 85ம் 51ம் 85ம் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இது வந்து 3ஆல் போகும். 3ஆல் போகும்னு எப்படி நான் கண்டுபிடிச்சேன், எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா டிவிசிபிலிட்டி. 51 வந்து நம்ம 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். 5 + 1ன்னு அந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் 6ன்னு கிடைக்கும். இது வந்து டிவிசிபிள் பை 3யா? எஸ், இட் இஸ் டிவிசிபிள் பை 3. அப்படின்னா இந்த நம்பரும் டிவிசிபிள் பை 3. ஸோ இது வந்து டிவிசிபிலிட்டி ரூல். அதனால் நான் இதை வந்து 3ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ண ஆரம்பிக்கிறேன். 17 × 3 வந்து 51. இதை 17ஆல் டிவைட் பண்ணி 17 × 1 வந்து 17. அதே மாதிரி 85 வந்து 5ஆல் போகும்ல, இதுக்கு தான் நம்ம அந்த டிவிசிபிலிட்டி ரூல்லாம் படிச்சிருப்போம். 5ஆல் முடிஞ்சால் 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ 5ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி 17 × 5 வந்து 85. 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணணுன்றதுனால திருப்பி 17ஆல் டிவைட் பண்ணிட்டு 1 × 17 17. இப்போது இந்த சைடில் இருக்க எல்லாம் எழுதணும், ஃபேக்டர்ஸ்னு எழுதணும். இதில் பார்த்திங்கன்னா 17 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ அதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ 61ம் 61ம் 76ம் வந்து காமனாக எதுலேயும் போகாது, டிவைட் ஆகாது. ஸோ இது வந்து இதோட ஹெச்சிஎஃப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ 61 வந்து 61ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஓகேங்களா, வேறு எதாலையும் போகாது. அதே மாதிரி 76 வந்து நம்ம வந்து 2ஆலெல்லாம் பண்ணி பார்க்கலாம். 2ஆல் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை டைம்ஸ் போகும், 3. இந்த 16னா 8 × 2 = 16. அடுத்தது திருப்பியும் 2ஆல் பண்ணனா 1 9. 9 வந்து 19 வந்து ப்ரைம் நம்பரில், ஸோ 19 எதுலேயும் போகாது. ஸோ 19 1 இப்படி எழுதிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 61 = 1 × 61. இதுவே வந்து 76 = 2 × 2 × 19 × 1. இதில் எதுவுமே காமனாக இல்லை, 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ நான் என்ன எழுதுவேன், 1 is the HCF of ஆன்சர் வந்து HCF வந்து 1. 1 is the HCF of 61 and 76. ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாம். 84ம் 120யும் 84ம் 120யும் 2ஆல் ஈஸியாக வகுத்தே வரலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் 2ஆல் பண்ணிவிட்டு 3 டேபிள்ஸால் பண்ணுறீங்க, அப்புறம் 7 டேபிள்ஸால் பண்ணுறீங்க. அதே மாதிரி இதையும் பண்ணிவிட்டு காமனாக இருக்குது என்னென்னலாம் பாருங்கள். 2 2 காமனாக இருக்குது. ஸோ இதனால் நான் 2 2 எழுதிடுவேன். அப்புறம் 3 ஒரு டைம்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா ஹெச்சிஎஃப் கிடச்சிரும். இந்த சம் பார்க்கலாம். 27 45 81 இது எல்லாம் பார்த்தாலே 3 டேபிள்ஸில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் 3ஆல் டிவைட் பண்ணி எழுதியிருக்கேன். இது ஈஸியான சம் தான். ஸோ நீங்கள் வந்து நீங்களே பார்த்தா இந்த 3 தான் காமனாக இருக்குது. 3 × 3 இதுதான் காமனாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 9. ஹெச்சிஎஃப் வந்து 9. இன்னொரு சம் பண்ணலாம். இந்த சம் பண்ணலாம் நம்ம. 45 5ஆல் போகுமா, 9 5 = 45. திருப்பியும் 9ஐ 3ஆல் டிவைட் பண்ணுறீங்களா, அப்புறம் 3. ஓகே, 1 வர வரைக்கும் பண்ணுறேன். அடுத்த நம்பரை எடுத்து பண்ணலாம். 5ஆல் போகுமா, 11 டைம்ஸ் போகும். 11 வந்து ஒரு ப்ரைம் நம்பர், எதாலையும் போகாது. அதனால் அப்படி எழுதிடலாம். 95 எடுத்துக்கலாம். 95 5 டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் போகும், 1 மேலே 4 போகும். 45னா 19 டைம்ஸ் போகும். 19 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் 1, அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம், முதல் 45 வந்து எழுதுனா 5 × 3 × 3 × 1ன்னு வரும். 55 எழுதுனா 5 × 11 × 1ன்னு எழுதுவோம்.
அடுத்தது 95 எழுதும் போது 5 × 19 எழுதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ HCF ஆஃப் தீஸ் 3 நம்பர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ HCF வந்து 5. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த LCM ஆஃப்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ நேரம் நான் HCF கண்டுபிடிச்சோம். ஸோ HCFக்கும் LCMக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். HCFனால் நம்ம இப்படி தனித்தனியாக டிவைட் பண்ணி கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, இப்படி ரெண்டாக எழுதி இதில் வந்து 2 × 3 6 திருப்பியும் 1 வர வரைக்கும் நம்ம பண்ணணும். அதே மாதிரி இதையும் 3 × 3 9 1 வர வரைக்கும் பண்ணோன்னா இப்படி பண்ணிவிட்டு என்ன எழுதுவோம், HCF கண்டுபிடிக்க 6 = 2 × 3 9 = 3 × 3ன்னு போட்டு HCF வந்து இந்த காமனாக இருக்கிறத எடுத்து எழுதுவோம். இது வந்து HCF கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ LCM கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், 2 நம்பரையும் ஒரே பெரிய எல்லா போட்டு எழுதிக்குவோம். எல்லா போட்டு டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா, எல்லாம் போட்டு டிவைட் பண்ணி 1 வர வரைக்கும் நம்ம பண்ணணும். அதெல்லாம் அதே மாதிரி தான் 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணிட்டே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணால் 2 3 வருது. 2 × 3 is 6, 3 × 3 is 9. அடுத்தது 2ஆல் டிவைட் பண்ணால் 2 × 1 வந்து 2. 3 போகாது, நான் அப்படியே எழுதிடுவேன். 3 அப்படியே எழுதிட்டு திருப்பியும் அடுத்து வேறு எதால் டிவைட் பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணால் 1 ஆயிரும். ஓகேங்களா, 1 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிட்டே வரோம். எதெல்லாம் டிவைட் ஆகலையோ அதை அப்படியே எழுதிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்து 2ஆல் போகாது, அதனால நான் அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். ஸோ அப்படியே எழுதிட்டு எதால் டிவைட் ஆகுதோ 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணிட்டு போகணும். இப்போ எல்சிஎம்ன்றது ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதான் ஆன்சர். ஸோ ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஹெச்சிஎஃப்ன்றது நம்ம பிரித்து இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு அதில் உள்ள காமனான நம்பரை மட்டும் எழுதுவோம். ஓகேங்களா, இப்போ HCF ஆஃப் 6 and 9 வந்து 3, LCM ஆஃப் 6 and 9 வந்து 18. எப்பவும் HCF வந்து ஒரு சின்ன நம்பராக இருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. HCFன்றது சின்ன நம்பராக இருக்கும். இதுவே லீஸ்ட் காமன் மல்டிபிள்ன்றது பெரிய நம்பராக இருக்கும். 2 நம்பருக்கான லீஸ்ட் காமன் மல்டிபிள் வந்து அதிகமாக இருக்கும், HCF வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இது உங்களுக்கு நான் புரியறதுக்காக தான் எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் பண்ணி காமிச்சேன். பட் நம்ம இந்த சம்ஸ்லாம் இனிமேல் எல்சிஎம் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும், பண்ணலாம். எல்சிஎம் ஆஃப் 8 and 12. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எல்சிஎம் ஆஃப் 8 and 12. ஸோ ஒரு பெரிய எல் மாதிரி போட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து டிவைட் பண்ணணும். 2ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறேன். பார்த்தாலே தெரியுது ஈவன் நம்பர். 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 4 2s are 8, 6 2s are 12. திருப்பியும் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 2s are 4, 3 2s are 6. ஓகேங்களா, திருப்பியும் 2ஆல் டிவைட் பண்ணும் போது 1 × 2 இது போயிடும், ஆனால் இது போகாது, அதை அப்படியே எழுதிடுவேன். கடைசி எனக்கு 1 வர்ற வரைக்கும் பண்ணணும். அதனால நான் என்ன பண்ணுறேன், 3ஆல் டிவைட் பண்ணி எழுதிடுறேன். எழுதிட்டு இப்போ இதை எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் கிடச்சிரும். அதை தான் இங்கே பண்ணுறோம். 2 × 2 × 2 × 3 24. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். தேர்ட் சம் பார்க்கலாம். 10 ம் 15ம். 10 ம் 15ம் எதால் டிவைட் ஆகும், பார்த்தாலே தெரியுது 5ஆல் டிவைட் ஆகும். இல்லை நான் வந்து 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன், 3ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணலாம். ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஆனால் நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுதுல 5ஆல் டிவைட் ஆகுது. ஸோ 10 ம் 15ம் ஃபஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 2, 3ன்னு வரும். இதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் 1 × 2 2. 3 போகாது, ஸோ 3 அப்படியே எழுதிடுவேன். அடுத்தது 3ஆல் டிவைட் பண்ணுவேன். 1, 1 நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகி 1, 1 வந்துருச்சு. இதோட முடிச்சுட்டு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எழுதிடுவோம். ஃபோர்த்து சம் பார்க்கலாம். 14 ம் 42ம் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஈவன் நம்பர் தானே. ஸோ அதனால் நான் அப்படியே வந்து டிவைட் பண்ணி எழுதிடுவேன். ஸோ 14 ம் 42ம் ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் 7 2s are 14, 21 2 times வந்து 42. இப்போ இது எந்த டேபிள்ஸில் போகும், 7 ம் 21 எந்த டேபிள்ஸில் போகும்னு பார்த்தீங்கன்னா 7 டேபிள்ஸில் போகும். 7 டேபிள்ஸில் 1 × 7 வந்து 7, 21 வந்து 3 times. இப்போது நம்மளுக்கு இது 1 ஆயிடுச்சு, ஸோ ப்ராப்ளம் இல்லை. இது 3 இருக்குது. ஸோ 3 திருப்பியும் 3ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடச்சிரும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் கிடச்சிரும். 2 × 7 × 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 7 2s are 14ன்னு பண்ணிவிட்டு 14 × 3ன்னு பண்ணிங்கன்னா 42 கிடச்சிரும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 30 40 60. இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் பார்த்தாலே வந்து 10ஆல் டிவைட் ஆகும்னு தெரியும். இருந்தாலும் நான் வந்து ப்ரைம் நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 3 5. நீங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னே இல்லை மேடம் எனக்கு இது ரொம்ப ஈஸியாக தெரியுது, இப்படி கூட நான் பண்ணுறேன்னா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கடைசி நம்மளுக்கு எல்லாம் 1 1 1 வரணும், அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்கன்னா 3ஆல் போகும். இப்போ திருப்பி 2ஆல் பண்ணலாம், திருப்பியும் 2ஆல் பண்ணலாம்.
இப்படி 1 1 1 வர வரைக்கும் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 10 டைம்ஸ் 3 30, 30 டைம்ஸ் 2 60, 60 டைம்ஸ் 2 120. ஸோ இப்படி பண்ணாலும் கரெக்டு தான், இல்லை நீங்கள் 2லேருந்து ஆரம்பித்து பண்ணாலும் கரெக்டு. எப்போவுமே பெஸ்ட்டு ப்ராக்டிஸாக நீங்கள் வந்து ப்ரைம் நம்பர்ஸ்லேருந்து 2 3 5 பண்ண ஆரம்பிங்க. அது ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ், எதுவுமே மிஸ் அவுட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் வந்து 120. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 15 25 75. இதை வந்து நாம் பார்த்தாலே தெரியுது, எல்லாமே 5ஆல் டிவைட் ஆகும். முடிகிற நம்பர் 5 இல்லை 0 இருந்துச்சுன்னா அது 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ 5ஆல் நான் டிவைட் பண்ணுவோம். 5 3s are 15, 5 5s are 25, 15 டைம்ஸ் 5 வந்து 75. இதை நான் திருப்பியும் எதால் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 155 வரும். ஏன்னா அந்த 5 3ஆல் டிவைட் ஆகாதுல, 15 மட்டும் 5ஆல் போகும். ஸோ அதை எழுதிடுவோம். அப்புறம் 5ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 111 கிடச்சிரும். ஸோ இந்த 5 3 5 இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணோன்னா எல்சிஎம் கிடச்சிரும். 5th சம் பண்ணலாம். LCM of 154, 198 and 286. ஸோ LCM கண்டுபிடிக்க எல்லாத்தையும் நான் ஒரு பெரிய எல் மாதிரி போட்டு எழுத போகிறேன். எழுதிட்டு இது எல்லாமே ஈவன் நம்பராக இருக்கிறனால நான் 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 154 எப்படி டிவைட் ஆகும்? 154 இதை பார்த்தீங்கன்னா 2ஆல்னா இது என்னது 7 டைம்ஸ் போகுமா? 7 2s are 14 தானே. ஸோ 7, அப்புறம் ஒரு 1 இங்கே போச்சுன்னா இது 14 ஆகும். ஸோ 77 டைம்ஸ், 77 டைம்ஸ் 2 வந்து 154. அடுத்தது 198 எப்படி போகும்? 198 எழுதிக்கலாம். இது எத்தனை? இது வந்து 9 2s are 18 தானே. ஸோ 9 ஒரு 1 இங்கே போச்சுன்னா 18, திருப்பியும் 9. ஸோ 99, 99 எழுதிக்க வேணாம். 286 எப்படி போகும்? 286 இதை 2ஆல் பண்ணிங்கன்னா 2 வந்து 1 டைம்ஸ் போகும், 8 வந்து 4 டைம்ஸ் போகும், 6 வந்து 3 டைம்ஸ் போகும். ஸோ 143. ஓகே, இப்போ இதெல்லாம் எதில் போகும்? இதெல்லாம் எதில் போகும்னா 11 டேபிள்ஸில் போகும். 7 11s are 77, 9 11s are 99, 13 11s are 143. அப்புறம் இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ எதுலேயுமே போகாது. 7ம் 13ம் எதுலேயும் போகாது ப்ரைம் நம்பரை. 9 மட்டும் வேணால் 3ல் போகும். ஸோ நம்ம அதுவும் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். ஒன் 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 வர வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணுறது? 2 into 11 வந்து 22, 7 3s are 21, இது 3 into 13 வந்து 39. ஓகேங்களா? 3 into 13 39. இது பண்ணியாச்சு. ஸோ திருப்பியும் அடுத்தது இன்னொரு இந்த 2 இதையும் மல்டிப்ளை பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்ணி அப்புறம் 22ஓட அடுத்தது மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 39 into 21 வந்து இங்கே போடுங்க. 9 2s are 18, 1 மேலே போகும். 3 2s are 6, 3 2s are 6, மேலே ஒரு 1 இருக்கனால 78. ஸோ 9 இதை ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 8 plus 3 11. ஸோ 819 கிடைக்குது. இப்போ அடுத்தது நம்ம 22 into 819 இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ இதை பண்ணலாம். 819 22, 9 2s are 18, 1 times 2 2, மேலே ஒன்று இருக்குது 3, 8 2s are 16. ஸோ 1638 கிடைக்குது. இதே தான் திருப்பியும் கிடைக்கும். நான் ஒரு பிளேஸ் தள்ளி எழுதணும், ஏன்னா திருப்பியும் 2ஆல் தானே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதனால் அப்படியே எழுதிடுறேன். ஸோ இதை ஆட் பண்ணணும். 8 8 plus 3 11, 6 plus 3 9, 9 plus 1 10, மேலே ஒரு 1, 6 plus 1 7, 7 plus 1 8, இந்த 1. ஸோ ஆன்சர் வந்து 18018. இது ஆன்சர் 18018. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஹெச்சிஎஃப் வந்து நம்ம ஒவ்வொரு நம்பரை தனித்தனியாக டிவைட் பண்ணி எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ 277 into 2 தானே 154. அதை திருப்பி 11ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்புறம் 7 கிடைக்கும். 7ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸையும் டிவைட் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கிடைக்குதோ அதை இங்கே எழுதுவோம், மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். இதில் காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தா 2 into 11 இதுதான் காமனாக இருக்குது.
ஸோ நான் இதுதான் வந்து ஹெச்சிஎஃப்னு எடுத்து எழுதுவேன். 2 times 11 is equal to 22. ஸோ இதுதான் வந்து ஹெச்சிஎஃப் ஆஃப் தி 154, 198 and 286. ஸோ இதில் ஹெச்சிஎஃப் வந்து இந்த காமனாக இருக்கிற 2 into 11 தான் ஹெச்சிஎஃப். ஸோ அதை எடுத்து எழுதிடுவேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இதோட பார்ட்டில் நெக்ஸ்ட்டு உள்ள சம் 6th to 13th உள்ள சம்ஸோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எப்படின்னு எழுதுகிறேன்.